நம்மளோட குலதெய்வ ஃபங்க்ஷன் அப்போல தாங்க நம்ம எல்லா ஃபேமிலியும் மீட் பண்ணவே முடியும். அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்லாம் தெரியும், எப்படி அத்தை ஆகணுமா அக்கா ஆகணுமா எதுவோ தெரியும். அதனால் பார்த்து நல்லா பேசுவாங்க, சிரிக்கிறதுனா அந்த குலதெய்வ ஃபங்க்ஷனில் மட்டும்தான் மீட் பண்ணும். அந்த ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் அது எல்லா ஃபேமிலிக்குமே கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும். அப்படி தூங்கி எழுந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சாமியெலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு சாமி ஊர்வலம் கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன சண்டை போட்டிருந்தாலும் சரி அந்த ஃபங்க்ஷன்னு வந்தால் எல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அவ்வளோ சிரித்து பேசுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்படி நடந்தது தான் எங்கள் குலதெய்வ ஃபங்க்ஷனு. எல்லோரும் ஃபுல் ஜாலியாக இருப்பாங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம காலத்தில் பார்ப்போமான்னு நமக்கு தெரியல. எல்லாம் பிஸி லைஃப்பில் இருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்புறம் சாமி ஊர்வலம்லாம் கூப்பிட்டு போய் தேங்காய் பழம் எல்லாம் சாமிக்கு பறித்து அப்புறம் பூஜை பண்ணி ஊருக்கே சாப்பாடு போட்டு லாஸ்ட்டில் சாமி ஊஞ்சல் தாலாட்டு பாடி சாமியை வச்சு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த குலதெய்வ ஃபங்க்ஷன். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க.